தெரியாது. யாரோ ஒருத்தர் இருக்கார் திருநாவுக்கரசர்னு, அவர் பேர்ல ஒரு பந்தல் இருக்கு அப்படின்னு போறாரு. அப்படி ஊருக்குள்ள போறாரு. திருநாவுக்கரசர் வாசகசாலை, திருநாவுக்கரசர் தர்மசாலை, திருநாவுக்கரசர் வேத பாடசாலைன்னு அப்படி எல்லா இடத்துலையுமே திருநாவுக்கரசர் இருக்கு. அப்போ அவர் நினச்சிக்கிறாரு, அப்போ இந்த ஊரில் யாரோ ஒருத்தர் பெரியவர் இருக்கார் திருநாவுக்கரசர்னு, அவரை போய் நான் பார்க்கணும். அதனால தான் அவர் பேர் இப்படி ஒரு தர்ம காரியம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஊரில் இருக்க ஒருத்தர் கேட்குறாங்க. சுவாமி, இங்கே வந்து திருநாவுக்கரசர் எல்லா இடத்துலையும் இருக்கே, இது யாரோட காரணம்னு தாம் பேர் தான் வச்சிருக்கான்னு தெரியாமல் அப்பர் பெருமான் அதை கேட்குறாரு ஒருத்தர்கிட்ட. இது யார் இப்படி வச்சிருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியர்னு சொல்கிறாங்க, இவர் நிறைய பதிகம்லாம் பாடிருக்கார், ஆச்சரியம்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது இவர் பேரில் ஒரு அன்போட பக்தியோடு இருக்கார். அவர் பேர் அப்பூதின்னு பேர். இந்த 4 வீடு தள்ளி ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. எங்கெல்லாம் வேலைக்கு அமர்த்தினதும் அவர் தான். இங்கே வரவங்களை நாங்கள் நெறிப்படுத்தி வழிபடுத்தி திருநாவுக்கரசர் நாமத்தை நாங்கள் சொல்ல வைப்போம். அதன் மூலமாக அவங்களுக்கும் ஒரு பேர் கொடுப்போம், எங்களுக்கும் ஒரு பேர் கொடுப்போம். இதை நாங்கள் ஒரு வாழ்க்கை தொழிலாகவே செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே அது சந்தேகம் வருது. எப்படின்னா இந்த சைவத்தில் பாடுறது நம்ம தானே, வேற யாராவது இருப்பாங்களோ? அப்போ சுவாமி இன்னொருத்தருக்கு திருநாவுக்கரசர் பேர் வச்சிருக்காரு போறதுக்கு, அவரை பார்ப்போங்கிற எண்ணம் அவருக்கு இன்னும் ஆசை மேலே பேர் ஓகுது. அதன்படி அப்பர் பெருமான் அப்பூதடிகார் வீட்டு வாசலுக்கு போகிறார். யார்? குரு. தான் குல தெய்வம். அந்த குல தெய்வம் வீட்டு வாசலுக்கு போய் நிற்கிறாரு. எப்பொழுதுமே ஒரு அடியவர் வந்தார்னா தெய்வ சேக்கிழாருடைய அப்பூதி அடிகிறார். நீங்கள் அந்த பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா அப்பூதி அடிகிறாரு கீழே வணக்கம் போட்டுட்டே போவாராம். ஒரு சிவனடியாரை பார்த்தாருன்னா வணக்கம் பணிஞ்சுக்கிட்டே அப்படியே போவாராம். அவர் மூஞ்சியோட பார்க்க மாட்டாராம், அவர் திரு பாதத்தை பார்த்துக்கொண்டே போவாராம். இவர் வாசலில் நிற்கிறவர் தம் குல தெய்வம், யாருமே காண முடியாத பெருமாள் நிற்கிறார் வாசலில். அப்பர் சுவாமி நிற்கிறார். அவர் தான் திருநாவுக்கரசர்னு தெரியாது. ஏன்னா கையில் அவருக்கு உழவார படை இருக்கு, ருத்ராட்சமான இருக்கு, திருவடம் போட்டிருக்கு. ஆனால் திருநாவுக்கரசர் இப்படி தான் இருப்பாருன்னு அவருக்கு தெரியாது. ஒரு அடியவர் வந்திருக்காரு, அவருக்கு நான் மகேஸ்வர பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஆசைக்கு இவர் வணங்கிட்டே போறாரு. திருநாவுக்கரசர் எப்படின்னா இவர் காலில் விழுறதுக்கு முன்னாடி தான் அவர் காலில் விழணும் அப்படின்னு. எப்படிப்பட்ட ஆச்சாரியர்! சிவனை நேரில் பார்த்தவர், கைலாயத்திலிருந்து வந்தவர், அப்படிப்பட்ட ஆச்சாரியர் எப்படி இருக்காருன்னா இவர் என் காலில் விழுறதுக்கு முன்னாடி நான் அவர் காலில் விழுந்துக்கணும் அப்படின்னு அவர் அப்படியே நிற்கிறார், குஞ்சுக்கிட்டே நிற்கிறார். இதெல்லாம் தெய்வ சேக்கிழார் நீங்கள் பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நீட்டாக அதை வலிச்சுருப்பார். அப்படி போன உடனே 2 பேரும் இது எப்படி சொல்கிறாருன்னா, ரெண்டு வாழை குருது எப்படி கீழே சாஞ்சுக்குமோ இப்படி 2 பேரும் சாஞ்சுக்கிறாங்கன்னு அப்படியே ஒரு தமிழ் இலக்கியத்தை அதை பதிவு பண்ணியிருக்கார் தெய்வ சேக்கிழார். அப்படி 2 பேரும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்கிற, சுவாமி நீங்கள் ஒரு அடியவராக இருக்கீங்க, அற்புதமான திருவடம் போட்டிருக்கீங்க, உங்களை பார்க்கறதுக்கே எனக்கு சிவனே நேரில் வந்த மாதிரி இருக்குது, நீங்கள் நம்ம வீட்டுக்கு நீங்கள் திரு அமுது பண்ணணும் அப்படின்னு அப்பூதி அடிகிறார். அவர் மனைவி எல்லாரும் வாசலுக்கு நிற்கிறாங்க. அவர் மூத்த திருநாவுக்கரசர் என்ன இருக்கா நிற்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நிச்சயமா, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறார். அப்புறம் சுவாமி கேட்குறார், அப்பூதி அடிக்கிறார்கிட்ட, சொல்லுங்க சுவாமி, என்ன சுவாமி சந்தேகங்கிறார். இந்த திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் போட்டது நீங்கள் தானே அப்படிங்கிறார். ஆமாம் சுவாமி, அடியன் தான் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் வச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிற அறிவால் முனையிலிருந்து ஆட்டுக்கள் உட்பட இங்கே எல்லாருக்குமே திருநாவுக்கரசர் நாமம் மட்டும்தான். அதை தவிர்த்து நாங்கள் வேறு நாமத்தை நாங்கள் பேசுகிறதே கிடையாது, கேட்கவும் மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அப்படி திருநாவுக்கரசர்னா அப்படிப்பட்ட பெரியவரோ, அவர் பேர் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு. அப்போ தான் கேட்குறாரு, என் பேர் அப்பூதி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு சுவாமியுடைய அப்பூதிங்கிறது சுவாமியுடைய நாமம், சிவநாமத்தில் ஒரு நாமம் இருக்குது. உங்கள் பேரே ஒரு சிவன் நாமமாக இருக்கு, அந்த நாமத்தை நீங்கள் வைக்காம யாரோ ஒரு திருநாவுக்கரசர் நாமத்தை வச்சுருக்கீங்களே, என்ன காரணம் உங்களுக்கு அப்படிங்கிறார். கேட்ட உடனே அவருக்கு அப்பூதி அடிக்கிறார். என்னன்னா இவர் பேரை கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தாங்க, அவருக்கு ஆனந்தப்பட்டிருக்கார். ஆனால் அவர் குல தெய்வமாக, அவர் வழிபாடு தெய்வமாக வணங்குற அந்த ஆச்சாரியரோட பேரை இப்படி கேட்ட உடனே
யாரையா நீ அப்படிங்கிறார். இப்படியே யார் தான் குரு நிற்கிறாருங்க. அவர்கிட்ட இப்படி கேட்குறாரு, யாரையா நீ, எந்த ஊர்ல இருந்தா வந்திருக்கீங்க நீ? பார்த்தா திருவேடம் போட்டிருக்கீங்க, மாலை போட்டிருக்கீங்க, திருநீர் பூசிருக்கீங்க, திருநாவுக்கரசர் யாருங்கிறீங்க? இப்போ நீங்கள் சைவ சமயத்தில் நீங்கள் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவருன்னு தெரியுமா? அவர் சமணத்தில் பலகாலம் இருந்திருக்காரு. இவர் ஸ்டோரியை சொல்றாரு. அதுதான் அதிசயமே. நம்ம நாயன்மார்கள் வாழ்க்கையில் அதிசயம் அப்போது ஒரு மிகப்பெரிய விஷயம். இவர்கிட்ட சொல்றாரு, இவர் சமண சமயத்தில் பலகாலம் இருந்து நம்மளாம் வாழும் பொருட்டு உயிர் பொருட்டு சிவன் இவரை சைவத்துக்கு கொண்டு வந்தாரு, சூளை கொடுத்து. அப்புறம் அந்த சமணர்கள் என்னென்னமோ நோய்கள் கொடுத்தாங்க, துன்பம் கொடுத்தாங்க. அதெல்லாம் தாண்டி அதை விட உச்சகட்டமாக யாருமே செய்ய முடியாத ஒன்று செஞ்சாரு. அவரை கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டாங்க. அந்த கல் மிதந்து வந்துருச்சு. அப்படி அவர் நமசிவாய் பதிகம் பாடிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே தெரியுது இது அவர் தான் அப்படிங்கிறது. அப்போது அடிகளார் சொன்ன அப்புறம் தான் அந்த திருநாவுக்கரசர் பேரு காரணமானவர் தான் தான் அப்படிங்கிறது அவரே உணர்றார். அப்போ கேட்குறாரு, இப்படி இவர் யாருன்னு கேட்குறீங்களே, நீங்கள் யாரையா? இப்படிப்பட்ட வேடம் போட்டிருக்கீங்க, இப்படிப்பட்ட இது வந்திருக்கீங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப வயசாக இருக்கீங்க, பக்திமான் மாதிரி இருக்கீங்க, திருநாவுக்கரசர் யாருன்னு கேட்குற, நீங்கள் யாரையா, எந்த ஊரியா நீ அப்படிங்கிறார். அப்போ சொன்ன ஆன்சர் தான் திருநாவுக்கரசர் எப்படிப்பட்டவர் நமக்கு உணர்த்துற ஆன்சர். அப்படி என்ன சொல்றாரு, பலகாலம் சமணத்தில் இருந்து சுவாமி சூளை நோய் கொடுத்து சைவத்துக்கு என்று எடுத்த ஒரு கீழ் நான் கடையணுங்க. தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா, நான் தான் திருநாவுக்கரசர், நீ ஆசைப்பட்டவன் பேர் அப்படின்னு சொல்லிக்கிறார். பகாலும் சமணத்தில் இருந்து ஒரு பால் குடியில் பட்டு இருந்து அப்புறம் அவருடைய கருணையால் எனக்கு சூளைங்கிற ஒரு இன்ப நோய்ங்கிறார் திருநாவுக்கரசர். ஏன்னா அது இன்பம் அப்போதான் வந்தார். சூளைங்கிற ஒரு இன்ப நோய் கொடுத்து அப்புறம் நான் கல்லில் கட்டி கடலில் போட்டு அப்புறம் பெருமாள் என்னை காப்பாற்றி அந்த ஒரு சிறியவன் அப்படிங்கிறார். கேட்ட உடனே டேங்க அப்பா பட்ட பாடு பாருங்க. அப்போது அடிகளார் பட்ட பாடு மாதிரி எந்த நாயனும் பாடம். தான் குலதெய்வ வாசல் நிற்குது. ஓடுறாரு, ஆடுறாரு, புரள்றாரு, உருள்றாரு. ஊரே பார்க்குது, என் குரு நிற்கிறாரு, என் குலதெய்வம் நிற்குது. அதெல்லாம் வார்த்தையில் வர்ணிக்க நீங்க தெய்வசேக்கிழாருடைய பெரிய புராணத்துல காட்சிப்படுத்திருப்பார். அவர் ஓடுறார், பாடுறார், ஆடுறார், உருள்றார். அவர் என்ன பண்றதுன்னு ஒரு இந்த குடும்பமே ஆடுது, குதிக்குது. அப்படிப்பட்ட சைவ குடும்பம். அந்த மனைவி அங்கே இங்கே ஓடுற, நம்ம தெய்வம் வந்துடுது. ஊரே திரண்டு வந்துட்டாங்க. இவர் தான் திருநாவுக்கரசரா அப்படின்னு பார்க்க ஓடி வந்துட்டாங்க. இந்த ரெண்டு குழந்தைகள் எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. சைவ சமயத்தில் வளர்த்து திருநாவுக்கரசு நாமத்தை அவர் எய்தா மாதிரியே சொல்றாங்க, போற்றின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியர் நிற்கிறாருங்க. அப்போ அவர் சொல்றார், அப்படி எழுதுகிறார். உடனே வீடு கூட்டிட்டு திருநாவுக்கரசருக்கே பாத பூஜை பண்ணின உயர்ந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் ஒரு சில நாயன்மாருக்கு அந்த பாக்கியம் கொடுத்தார். சுவாமி திருநாவுக்கரசருக்கு வீட்டில் உட்காந்து பாத பூஜை பண்ணுறாங்க. பண்ணிட்டு அவருக்கு மாலை சாற்றி பாதங்களுக்கு பூ போட்டு மரியாதை பண்ணி அவர் சொல்கிறார், சுவாமி நீங்கள் நம்ம வீட்டில் திரு அமுது நீங்கள் எடுத்துக்கணும், நிச்சயமாக சாப்பிடணுங்கிறாங்க. நிச்சயமாக சாப்பிட்றேன், மகேஸ்வர பூஜை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்குள்ள இங்கே தடகுடலாக ஏற்கனவே வீட்டில் தடகுடல், தான் குலதெய்வமே வீட்டில் இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கும்? தடகுடலான சாப்பாடு, 6 சுவை சாப்பாடு வீட்டில் ஆகிருக்கு. பெரிய செல்வம் இருக்காரு இவர். நான் அதுக்குள்ள திங்களூர் போயிட்டு சுவாமியை நான் பாடிட்டு வரேன்டா இவர் போயிட்டார். அப்பர் பெருமாள் அதுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் 6 சுவை சாப்பாடு ஆகுது. இவர் திருநாவுக்கரசர் அனுப்பி, நீ போயிட்டு வாழை இலையை கொண்டு வா, நல்ல வாழை இலையாக இருக்கணும், நம்ம குலதெய்வமே சாப்பிட போகிறது அப்படின்னு சொல்கிறாரு அவர் அப்பா. அப்போது அறிகிறார் இவர், சரிப்பா இதை விட எனக்கு தான் பாக்கியம் கிடைக்க போகுது, இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இந்த குழந்தை ஓடுது. ஓடிட்டு வாழை இலை எப்படின்னா, வாழை இலை ஓப்பன் பண்ணி எடுக்கக்கூடாது. ஏன்னா அது அடுக்கு எச்சம்லாம் இருக்கும். சுருண்டிருக்கிற வாழை இலை அதை கூட தெய்வ செய்கிறவர் பதிவு பண்ணியிருக்காரு. சுருண்டிருக்கிற வாழை இலையை அந்த குழந்தை பார்த்து எடுக்கும் பொழுது அந்த வாழை இலைக்குள்ள இருந்த நாகம், ஒரு கொடிய நாகம் இந்த மூத்த திருநாவுக்கரசர் தீண்டிடுது.
ஆனால் எப்பவும் பாருங்கோ அவங்கெல்லாம் வந்து அந்த இயல்பு வாழ்க்கையிலே வாழலை. இப்போ இதுவே மற்ற இதாக இருந்தோம்னா அங்கேயே தூக்கி போட்டு ஓடி போட்டு நம்ம எங்கேயோ போயிருப்போம். ஆனால் இந்த குழந்தை எப்படி எப்படி வந்து வளர்த்துருக்காங்க, இந்த குழந்தை எப்படி வாழ்ந்துருக்குன்னா நம் குலதெய்வம் வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த வாழை இலையை வந்து கொடுக்க சொல்லி நம் தந்தையார் இந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு. இந்த வாழை இலை வந்து கீழே வந்து விடக்கூடாது, மண்ணாகக்கூடாது. இந்த வாழை இலையை என் அம்மா கையில் கொடுத்த அப்புறம் தான் என் உயிர் போகணும் அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிருக்கு. இப்போ என்ன ஒரு பாக்கியம் வரும். அப்படியே நேராக ஓடுது. ஒரு பாம்பு கடிச்சா என்ன துன்பம்னு வந்து அது கடிப்பட்டவனுக்கு தான் தெரியும். அந்த குழந்தை நேரம் ஓடுது, அம்மா கையில் வந்து கொடுக்குது. அம்மாவுக்கு புரியல என்ன நடந்ததுன்னு. கையில் கொடுத்து அம்மாவோட காலில் விழுந்து அந்த குழந்தை வந்து இறந்து விடுது. வாயில் வந்து நுர வருது. அப்புறம் தான் தெரியுது ஒரு கொடிய பாம்பு வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே வந்து ஒரு இயல்பு வாழ்க்கையில் வாழணும்னா இது வரைக்கும் நம்ம வந்து திருநாவுக்கரசர் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. இன்னைக்கு முதல் முறையாக வந்தாரியா, வந்தவனே என் பையன் இறந்து விட்டான், எல்லாரையும் வந்து வெளியில் அனுப்பிச்சி விட்றோம், இனிமேட்டு பக்தியே வேண்டாம், எனக்கு சிவனே வேண்டாம் அப்படின்னு தான் மற்ற இயல்பு வாழ்க்கையில் வாழ்கிறவங்க நினைப்பாங்க. ஆனால் அப்போ கூட அந்த குடும்பம் பாருவோம், இவர் சாப்பிடணும், அவர் சாப்பிட்றது தான் முக்கியம், நாகேஸ்வர பூஜை பண்ணுவது தான் முக்கியம். இப்போது இந்த பையன் வந்து இறந்து போயிட்டான், இனி மீண்டும் வந்து வரப்போகிறது இல்லை. இதனால் வந்து நம் குலதெய்வம் நம்ம வீட்டில் சாப்பிட்றது நிறுத்தக்கூடாது. என்ன பண்ணுவோம், ஒரு பாயில் சுற்றி ஓரமாக போட்டுருவோம், அவர் முதல்ல சாப்பிட்டுட்டோம். நாகேஸ்வர பூஜை அவங்க நோக்கம் என்னென்னா பையன் இறந்து கூட பெருசாக பார்க்கல, தான் ஆச்சாரியர் சாப்பிடணும் தான் அந்த நாகேஸ்வர பூஜை குருநாதர் ஏற்றுக்கணும் தான் அவருக்கு எண்ணமே. என்ன பண்ணிட்டாங்க, பாயில் சுற்றி ஓரத்தில் போட்டுட்டாங்க. இது மாதிரி எந்த குடும்பமும் நடக்கவே நடக்காது. அப்போது அடிக்கடி செய்து காட்டினார். அங்கே போனாங்க. அப்புறம் வந்து சமையல் நடக்குது. அதுக்குள்ளே அப்பர் பெருமான் வந்து வந்துட்டார். அவர் சுவாமியெல்லாம் பாடிட்டு வந்துட்டார். வந்த உடனே வந்து மனை போடுறாங்க. வாழை இலையை அந்த பையன் கொடுத்த வாழை இலையை வைக்கிறாங்க. சமைத்த உணவுகளை பரிமாறுறாங்க. சாப்பிடுவதற்கு முன் திருநாவுக்கரசர் தான் கையால் வந்து திருநீர் வந்து கொடுத்துருக்கார். எப்படி வந்து திருஞான சம்பந்தர் திருக்கரம் தீண்டப்பட்டவர் இவர் நம்ம நாயன்மார் இந்த கூன்பாண்டியன். அதே மாதிரி திருநாவுக்கரசராய அவராலேயே திருநீர் வாங்கப்பட்டவர் இந்த ஃபேமிலி மட்டும்தான். திருநாவுக்கரசர் தான் கையால் வந்து இது தெய்வசேக்கரை பதிவு பண்ணிருக்கார். திருநாவுக்கரசர் தன் கையால் வந்து திருநீர் கொடுக்குறார். அப்போதைக்கு தரார், அடுத்து அவர் மனைவிக்கு தரார், அடுத்து இளைய திருநாவுக்கரசர் நிற்கிறார் தரார். அப்போ கேட்குறார், மூத்தவனை அவர் சொல்லுங்கிறார். இப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடக்குது. இவர் உட்கார்ந்தார் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட உட்கார்ந்தவர் சாதாரணவர் கிடையாது, சிவனை நேரில் பார்த்தவர், கைலாயத்திலேருந்து வந்தவர். அதெல்லாம் விடுங்க தான் கூட தெய்வமே. அதே திருநாவுக்கரசர் வீட்டில் உட்காந்துருக்கார். இப்போது இல்லை சுவாமி என் பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் மாறிவிடும். சாப்பிட மாட்டார். இவங்களுக்கு அப்புறம் இவ்வளோ பாடுபட்டது வீணாக போடும். என்ன சொன்னாங்க, அவன் உதவான் ஒரே வார்த்தையில். அப்போது அவர் வந்து சுவாமியே வந்து வடிவானவர் திருநாவுக்கரசர். அவருக்கு ஒரு சந்தேகம், உண்மை விரித்து உரை அப்படின்ட்டார். என்ன உண்மைன்னு சொல்லுன்ட்டு இப்போ வந்து கேட்குறவர் சாதாரண கேட்குற ஆச்சாரியர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அப்போ வேறு வழி இல்லாமல் சுவாமி இப்படி தான் நடந்தது, மூத்த திருநாவுக்கரசர் வாழையில் எடுத்துன்னு போனான். அப்புறம் எப்படி சொல்கிறாங்கன்னா, எங்களோட ரொம்ப அன்பெல்லாம் பேசலை, ஒரு அன்பு இல்லாத மாதிரி அவனோட வினயம் போயிட்டான் சுவாமி, அதில் என்ன பண்ணுறது எப்போ, ஏன்னா அவன் மனசு மாறக்கூடாது, சாப்பிட்றதில்ல. அவன் குறிக்கோள் எல்லாமே திருநாவுக்கரசர் திருவமுது எடுத்துக்கணுங்கிற ஒரு குறிக்கோள் இருந்தாங்க. அவன் வினய சுவாமி அவன் போயிட்டான், நீங்கள் வந்து திருவமுது பண்ணுவோங்கிற. திருநாவுக்கரசர் ஆச்சரியப்பட்டான். அவருக்கே ஆச்சரியம், என்னையா சொல்கிறீங்க, உங்கள் பையன் வந்து இறந்து போயிட்டாங்கிறீங்க, அது எப்படி எப்படி சாப்பிட சொல்கிறீங்க, இது மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க. இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாமே தெய்வசேக்கரை அற்புதமாக பதிவு பண்ணியிருக்க. அத்தனையும் இதில் இருக்கு. அவரே ஆச்சரியம், இவரே ஆச்சரியமான வடிவம் திருநாவுக்கரசரே. அவர் ஆச்சரியப்படுறார், நீ என்னையா இப்படி சொல்கிற, உங்கள் வீட்டில் உங்கள் பையன் வந்து இறந்து போயிட்டாங்கிற, நீ எப்படி என்ன சாப்பாடு பண்ண முடியும், எங்கே இருக்க அந்த பையங்கிற. நேராக போகிறாங்க, பாயில் பார்த்தா சுருட்டி மூலையில் குப்பையில் வச்சுருக்காங்க தான் பையன். அப்படிப்பட்ட பக்தி அவர் பார்த்து ஆச்சரியப்படுறார், இப்படியா வச்சிருக்க, அவனுக்கு வந்து திறந்து காட்டுங்கிற. திறந்து பார்த்தா பையன் இறந்து கிடக்கு. ஒரு நீல நிறமாக அந்த உடம்பு மாறி வாயில் வந்து நுர தள்ளி அங்கேயே பாடுறார்.
நம்ம அவர் வந்து தெங்கலூர்லாம் எடுத்துன்னு போயிட்டுலாம் பாடல, அங்கேயே பாடினார். ஒன்று கொடாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொடாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொடாமல் வெண்டலை கையது ஒன்று கொடாமல் உருவது தாங்கியது 10 கொடாம் வரைக்கும் பாடுறாரு. அந்த பையன் தூக்கத்தில் எழுந்துக்கிற மாதிரி எழுந்து உட்காரு. பெரிய அதிசயம். ஒரு இறந்தவனை தமிழ் பதிகம் பாடி மீட்டதுங்கிறது சைவ சமயத்தில் மட்டும்தான். இது 3 ஆச்சாரங்கள் பண்ணாங்க. திருஞான சம்பந்தர் திருமயிலாப்பூரில் பண்ணார். மட்டிட்ட புண்ணியங்கானல் பதிகம் பாடி எலுமைய சாமியும் பெண்ணாக்கினார். திருநாவுக்கரசர் ஒருத்தர் அது இந்த சைவ சமயத்தில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே காண முடியாத அதிசயம் நீங்கள் பார்க்கலாம். இறந்தவங்களை மீட்டது இங்கே மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. மற்றதெல்லாம் வந்து எதோ அதிசயம் பண்ணால் காசு கொடுப்பாங்க, எதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உயிரை மீட்டு தருவதுதான் அந்த சமயம் தான் உயர்ந்த சமயம். சைவ சமயமே உயர்ந்த சமயம் ப்ரூவ் பண்ணி காட்டணும் இந்த ஆச்சாரியர் 3 பேர். இவர் அப்பூதி அடிகிறாருடைய திருமகனால் எழுப்பித்தரார். சுந்தரர் கேட்கவே வேண்டாம். அங்கே வந்து ஆமாம், அங்கே குடத்தை தண்ணியும் கிடையாது, முதலையும் கிடையாது, பையனும் கிடையாது. பாடுறாரு, தண்ணி வருது, எந்த முதல்ல சாப்பிட்டதோ அந்த முதல்ல வருது. அதே முதலையில 4 வயசா போன பையன் 7 வயசாகும். இதுதான் வந்து சைவ சமயத்தில் உயர்ந்த நிகழ்ச்சி. இதெல்லாம் பாடுறாரு. கழட்டிப்படியார பாடுறாரு. திருக்கடவுள் உயர்ந்த தேவநாயகர் எங்கே கண்டா இச்சமயம் போல் அப்படிங்கிறார். இது மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது அதிசயத்தை. இப்படி இந்த பையன் தூங்கி தூக்கத்தில் மாதிரி எழுதுக்கிறான். அப்போ இந்த 2 பேரும் எப்படி ஆனந்தப்படணும்? என் பையன் வந்துட்டானா ஆனந்தமே படலை. ஏன்னா திருநாவுக்கரசு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. எப்படிப்பட்ட ஒரு பக்தி இருக்கும். அப்பூதி அடிகளார போகிற ஒரு குரு பக்தி பார்க்கவே முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஏகலைவன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அதெல்லாம் வந்து தொழில் வித்தை. இது சிவபுண்ணியம். ஒரு பையன் வந்து இறந்துருக்கான் வீட்டில், அந்த வருத்தத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் குருநாதன், தான் குலதெய்வம், தான் வீட்டில் சாப்பிடணும், இத்தனை பேருக்கு முக்தி தர அந்த ஆச்சாரியன் திருநாவுக்கரசு நாமத்தை சொன்னாலே முக்தி தருவரை உட்கார்ந்துருக்காருங்க. சுவாமியே இவர் பாடலை கேட்டு திருநாவுக்கரசன் பேர் வச்சிருக்கார். அவரோட பேர் வந்து மருளிக்கியார். கூற்றாயினவாறு தேவார் பதிகம் பாடி சிவனே வந்து திருநாவுக்கரசன் பேர் கொடுத்துருக்கார். ஏன் கொடுத்தாருன்னா, திருநாவுக்கரசன் யார் அவர் தேவாரம் பாடுறாங்களோ அவங்க நாக்குக்கெல்லாம் அவங்களே அதிபதி ஆயிடுவாங்க. அப்படிப்பட்டது நம்ம நாக்குக்கு நம்மளே அதிபதி ஆயிடுவோம். அப்படிப்பட்ட நாமம் அது. அப்படிப்பட்ட நாமத்துக்காக உரியவனே உட்கார்ந்துருக்காரு. அவர் சாப்பிடுவது தான் உயர்ந்ததையுடைய இந்த பையன் இறந்த போது முடிவு பண்ணல. அப்புறம் அவர் சொல்கிறாரு, சுவாமி நீங்கள் மன்னிக்கணும், என் பையன் வந்து இறந்து போயிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டான், கொஞ்சம் உணவு வந்து தாமதம் ஆயிடுச்சு, நீங்கள் தயவு செய்து இந்த உணவை நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து அந்த பையன் வருத்தப்படுறான். யார்கிட்ட? அப்பர் பெருமான்கிட்ட பேசுகிறான். சுவாமி என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிடுறதுக்கு நான் கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டேன், தயவுசெய்து சாப்பிடுவோன்னு இறந்து வந்த பையன் கூட சொல்கிறான். இப்படி அப்புறம் அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய குடிச்சு விட்டு, அப்புறம் திருநாவுக்கரசர் திருநீரை பூசி விட்டு, அப்புறம் அப்போது அவரோட திருமணையில் சுவாமிகள் திருவாமுது பண்ணினாரு. சில காலம் வந்து தங்கினாருங்கிறது, தங்கி வாழ்ந்தார் அப்பர் பெருமான். அப்புறம் இறுதியில் சுவாமியுடைய திருவடியை அப்போது அடிக்கிறார் தன் குடும்பத்தோடு அடைஞ்சாருங்கிறத மங்களமாக தெய்வசேக்கிடார் தான் பெரிய புராணத்தில் பதிவு பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியர். சிவபக்தி பண்ணுறது என்பது வேற. ஆனால் ஆச்சாரியரை அடைந்தாலுமே முக்தி உண்டுங்கிறத ப்ரூவ் பண்ணவங்க இந்த 3 பேர் உண்டு. சிவபக்தியே பண்ணாமல், சிவபூஜையை பண்ணாமல், சிவனடியார்களையும் நீ வணங்காமல் வேண்டாம். ஆனால் இந்த 4 பேர் நாமத்தை மட்டும் சொன்னாலே நான் முக்தி கொடுப்பேன்னு சுவாமி ப்ரூவ் பண்ணி காட்டினவரில் ஒரு ஆச்சாரியர் அப்படின்னு இருக்கிறார். நமக்கு வாழ்க்கையில் வந்து வழியாக காட்டிருக்கார். சிவன் வந்து உனக்கு முக்தி வேணுமா, நீ தீட்சை வாங்கிக்கலையா, சிவபூஜை பண்ணலையா, உனக்கு வேலை ஜாஸ்தி இருக்கா, பரவாயில்ல, நீ ஆச்சாரிய நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் முக்தி தரேங்கிறார். அதுக்கு இந்த ஆச்சாரியர் 3 பேர் இருக்காங்க. பெருமணியில் பெருமர் இருக்கார், அப்பூதி இருக்கார், அப்புறம் நம்ம காளிகரநாதர் இருக்கார். அப்படிப்பட்ட ஆச்சாரியரை பற்றி பேசுவதற்கு இன்னைக்கு மகாலிங்க பெருமானும் திருநாவுக்கரசரும் எனக்கு ஒப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தாங்க. இது என்னுடைய முதல் சொற்பொழிவு. இந்த முதல் சொற்பொழிவே எனக்கு மகாலிங்க கோயிலில் கிடைச்சதுங்கிறது எனக்கு இந்த ஆச்சாரியர் நிற்கிற 4 பேர் நிற்கிற போட்ட பிக்சர், அப்புறம் நம்ம ஆதீனம் திருவாவூர் ஆதீனம் குருமகா சன்னிதானம் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற பாக்கியமாகவும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த
திரு ரமேஷ் ஐயாவுடைய பொன்னார் திருவடிகளையும் ஐயாவுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உலகம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். அரகரம பார்வதி வதகே அரகரம